டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பாஜக தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். டெல்லியில் அமித்ஷாவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் நிலவரம், சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கூட்டணி குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டு வரும் பரப்புரை பயணத்தை புதுக்கோட்டையில் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா பங்கேற்க வேண்டும் என சந்திப்பின் போது நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்தார். இந்த சூழலில் அடுத்த மாதத்திலிருந்து தமிழ்நாடு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பீகார் மாநில அமைச்சர் நிதின் நவீன் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இவர் பீகார் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். நிதின் நவீன் சின்ஹா பீகாரைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் நவீன் கிஷோர் சின்ஹாவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய செயல் தலைவர் JP நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாமக சார்பில் அன்புமணி தரப்பு விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியுள்ள நிலையில் சட்டவிரோதமாக மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. சென்னை பனையூரில் பாமக விருப்ப மனு விநியோகத்தை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, புதுச்சேரியில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய், தனித்தொகுதிக்கு 5,000 ரூபாய் என செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி சட்டவிரோதமாக விருப்ப மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடைஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமக சார்பில் விருப்ப மனு விநியோகிக்கும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி DGPயிடம் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தாவேகா பரப்புரை நடைபெற உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இடத்திற்கு 50,000 ரூபாய் வைப்புத் தொகை, 50,000 ரூபாய் வாடகை விதித்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பரப்புரை கூட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 19 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இடத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாவேகாவினர் மனு அளித்திருந்தனர். அந்த இடம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் உரிய அனுமதி பெற வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் 5 நிபந்தனைகளுடன் கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பரப்புரை கூட்டம் நடைபெற உள்ள பகுதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாகனங்கள் வந்து செல்லும் வழி, விஜய் பேசவுள்ள இடத்திற்கான பாதுகாப்பு வசதிகள், எத்தனை பேர் கூடுவார்கள் போன்ற அம்சங்கள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தபோது பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாக அவரது அண்ணன் மகன் KK செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் அதிமுகவில் இணைந்த KK செல்வனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் யாரையும் வளர விடாமல் தடுத்தது போல தாவேகாவில் இளைஞர்களை வளர விடாமல் தடுக்கும் பணியை செங்கோட்டையன் செய்து வருவதாக விமர்சித்தார். செங்கோட்டையனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பட்டியலை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் செல்வன் கூறினார். அதிமுகவில் இருந்த நிர்வாகிகளிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், பொதுமக்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், உறவினர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள், நண்பர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள். அது பட்டியல் வெளியிடும் பொழுது உங்களுக்கு சரியான தகவல் தெரிவிக்கப்படும். 1980இல் கோபி தொகுதியில் தனது தாத்தா சுப்பிரமணியம் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டதாக குறிப்பிட்ட செல்வன், சொந்த சித்தப்பாவான அவரை செங்கோட்டையன் தோற்கடித்ததாக தெரிவித்தார். அதேபோல அதிமுகவில் தனக்கு வாய்ப்பளித்தால் தனது சித்தப்பா செங்கோட்டையனை தோற்கடிப்பேன் எனவும் செல்வன் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் அண்ணா சிலைக்கும் ஒழுகினேச்சேரி கட்சி அலுவலகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கும் PT செல்வகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல பணிகளுக்காகவே திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். விஜய் பிரச்சாரம்னா இப்போ இன்னொரு மாற்று கட்சிக்கு வந்தாச்சு, கண்டிப்பாக களம் கண்டு பிரச்சாரம் பண்ணுவோம் சார்.
சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அது என்னுடைய கையில் இல்லை சார். அது அவங்க கட்சி மேலிடமும் அண்ணனும் தான் முடிவெடுக்கணும். தலைமை முடிவெடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். அதை நான் இப்போ அதை பற்றி அந்த எண்ணமே என்கிட்ட கிடையாது. தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் ஏதும் இப்போதைக்கு இல்லை என்றும் PT செல்வகுமார் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் MLA பாலபாரதி, மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் தலைவர் ஹென்றி டீபன், ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான், ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் கு ஜக்கையன், மனிதநேய மக்கள் கட்சி MLA அப்துல் சமது, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று இந்துத்துவ அமைப்புகள் பேசுவதற்கு எதிராக இந்த பேரணியில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் வெளிமாநிலத்தை சார்ந்த ஆன்மீகம் என்ற பெயரில் யாரெல்லாமோ ஊடுருவி சாதி ரீதியாக வீடு வீடாக அவர்கள் ஒரு மறைவாக நின்று மக்களை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இது போன்ற நடவடிக்கையில் யார் ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் எவரால் மேற்கொள்ளப்பட்டாலும் அதை மக்கள் முறியடிக்க வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த பேரணியில் கடவுள் முருகன், பாரதியார், இஸ்லாமிய சான்றோர்கள் வேடங்களில் குழந்தைகளும் பங்கேற்றனர். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.25 புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நாமக்கல்லில் இயங்கி வரும் 1100 முட்டை பண்ணைகளில் சுமார் 6 கோடி முட்டைகள் நாள்தோறும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு, கேரளா மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் நாமக்கல்லிலிருந்து முட்டை ஏற்றுமதி நடைபெறும் நிலையில் கடந்த சில நாட்களாகவே முட்டை விலை உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களில் மட்டும் பண்ணை கொள்முதல் முட்டை ஒன்றின் விலை 15 காசுகள் உயர்ந்துள்ளதால் முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் நாட்களில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தகவல் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ள சோழவரம் ஏரியில் அண்மையில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏரியின் பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோழவரம் ஏரியின் பாதுகாப்பு தொடர்பாக நீர்வளத்துறையின் முதன்மை பொறியாளர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் சோழவரம் ஏரியின் மண் அணை அமைந்துள்ள இடத்தின் புவியியல் அமைப்பினாலும் அந்த காலகட்டத்தில் மண் அணை அமைக்க பயன்படுத்தப்பட்ட மண்ணின் தன்மையினாலும் 1980ஆம் ஆண்டு முதல் அவ்வப்போது விரிசல்களும் சரிவும் ஏற்பட்டு வந்துள்ளன என்று அவர் காட்டியுள்ளார். ஏரியின் 2800 மீட்டர் முதல் தொலைக்கல் 3150 மீட்டர் வரை சீரமைக்க 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றதையும் முதன்மை இயக்குனர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் கரையின் மீது அமைக்கப்பட்ட தார் சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதன்மை இயக்குனர் விரிசல், மண் அரிப்பை சீரமைக்கும் பணிகள் ஒப்பந்ததாரரின் சொந்த செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். உதகை அருகே மஞ்சூரிலிருந்து கெத்தை நோக்கி மலைப்பாதையில் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். உணவை தேடி வனத்தை விட்டு வெளியேறி குட்டிகளுடன் சாலையில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம் அவ்வழியாக செல்லும் வாகனங்களை விரட்டுவதால் வாகன ஓட்டிகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மலைப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் யானைகளை கண்டால் புகைப்படம் எடுக்க அருகில் செல்லக்கூடாது என்றும் யானைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் பயணிக்கவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளனர். வண்டி வந்து முன்னாடி விட வேணும், அதே மாதிரி ஹார்ன் அடிக்க வேணும். வண்டி வந்து ரிவர்ஸ் விடுங்க, 2 பேரும் தள்ளி நிறுத்துங்க. வண்டி வந்து எல்லாம் ஒரே கூட்டமா நிறுத்த வேண்டாம், ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நிறுத்துங்க. யானை கூட்டத்தின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை பறவைகள் சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 10,000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி நடைபெறும் நிலையில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக விளைநிலங்களில் முகாமிடுவதால் 70% வரை மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த தண்ணி வெள்ளம் வந்ததுனாக்கா பயிரை காவந்து பண்ணும்போது பச்சையாக இருக்கும்போது வெள்ளம் வந்து அடிக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கடனை உடனே வாங்கி உரத்தை வாங்கி திரும்பி போட்டு பயிரை கிளப்பி திரும்பி பூத்த நேரத்தில் இந்த மாதிரி குருவி அடித்து பூட்டத்திலேருந்து இதை பழுத்து அறக்கிற வரைக்கும் இதே மாதிரி அடித்து இந்த மாதிரி ஒரு பயிர் கூட நெல் கூட ஒரு கதிரில் இருக்கா பாருங்க. அந்த பச்சையை பிடிக்காத பால் பிடிக்காத கதிர் மட்டும்தான் இருக்குது. 1-2 நெல் மண்டி மிச்சம் எல்லாத்தையும் உருவி எடுத்து போச்சு. இவ்வளோ நஷ்டத்தை நாங்கள் எங்கேருந்து தாங்கிறது?
மழையினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்தே இன்னும் மீளாத நிலையில் பறவைகளால் மேலும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரம் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொண்டரசம்பாளையம் பகுதியில் உள்ள சலவையாளர் நகர் உடுமலை சாலையில் உள்ள குயவன்குட்டை மற்றும் கன்னியாத்தாள் கோவில் அருகே சாலை ஓரங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் அப்பகுதியில் பயங்கரமான துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயம் நிலவுகிறது. இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் அடிக்கடி தீ வைத்து செல்வதால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிப்பதாகவும், எனவே அந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. குப்பைகள் எங்கே கொட்டினாலும் உடனே அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் இன்றளவும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. அப்படி நடவடிக்கை கைவிட்டு முறையாக குப்பைகளை அள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சாலையோரம் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கோவிலூரில் ஜிஎஸ்டி வசூல் என்ற பெயரில் நகை வாங்க வரும் அப்பாவி கிராம மக்களை கூடுதல் வரி வசூல் செய்வதாக நகைக்கடையில் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகி உள்ளது. திருக்கோவிலூர் வடக்கு வீதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் செட்டித்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ராணி என்பவர் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க நகை வாங்க வந்துள்ளார். அவரிடம் ஜிஎஸ்டி வரி 3% போக செய்கூலி சேதாரம் தலா 4% போடப்பட்டு கூடுதலாக 11% வரை வரி வசூலிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் ராணியுடன் உடன் நகை எடுத்து வந்த வழக்கறிஞர் இதனை தட்டி கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ரேட்டில் குறையுதுங்க, ரேட்டில் போடுறதால கேட்டுக்கிறேன். அதுதானே தரது ரெடி தோறுக்குது இங்கே ராணி தோறுக்குது ஆளா இல்லை ராணி. நான் 2 கேட்டு பணம் கொடுக்கணுமா இல்லையா? கடைசி யார் சொன்னாலும் அந்த பணத்தை கொடுத்தாதானே பில் போடலாம். நீதிமா நின்றுட்டாருங்களா? ஐயோ பில் போடலாம் இல்லையா? ஒரு 1000 ரூபாய்க்கு கூட முடியாதுன்றார் ஐயா. 11% மேலே வைக்கிற சம்பளம் வைக்கிறீங்க. நகை வாங்க வேணான்றீங்களா? காயினா வாங்க சொல்கிறீங்க. சீட்டு யானை கொடுக்கணும். அப்பெல்லாம் கிடையாது. சீட்டு கொடுக்கணும். சீட்டு வேணாம் கொடுத்துருவோம். வாங்கலாம் கொடுத்துருவோம். சீட்டு எப்படி கொடுக்கணும்? நீங்கள் போட்டு கொடுக்குறது இது பில்லுன்னா தான் நீ கேட்கணும். நாங்கள் போட முடியாது. சீட்டு கையில் கொடுத்துருவோம். இது நாங்கள் தரமாட்டே இல்லையே. தரமாட்டலாம். சீட்டு எங்களுக்கு வேணும். இந்த சீட்டு வெளியே போக சீட்டு கொடுத்துருவோம். ஏன் எதையும் அடம் பிடிக்கிறீங்க? ஏன் நகை வாங்கலாம் சீட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதனிடையே ஜிஎஸ்டி வரி செய்கூலி சேதாரம் என்கிற பெயரில் சம்பந்தப்பட்ட நகைக்கடை அளவுக்கு அதிகமான பணத்தை வசூலிப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிஎஸ்என்எல் ஒயர்களை பழுது பார்ப்பது போல நடித்து காப்பர் ஒயர்களை திருடிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிஎஸ்என்எல் பணியாளர்களைப் போல நடித்து பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு புதைக்கப்பட்டிருக்கும் பிஎஸ்என்எல் காப்பர் ஒயர்களை திருடும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக சென்ற காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். போலீசாரின் தொடர் விசாரணையில் அவர்கள் பிஎஸ்என்எல் பணியாளர்கள் இல்லை என்பதும், இவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று காப்பர் ஒயர்களை திருடியதும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து காப்பர் ஒயர் திருட்டில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்த காவல்துறை அவர்களிடமிருந்து சரக்கு வாகனம் மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூரில் புதிய செல்போன் கடை திறப்பு விழா சலுகையாக செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் தலா 250 ரூபாய் என்று அறிவித்ததால் கட்டுக்கடங்காமல் கூட்டம் முண்டியடித்தது. சிங்கப்பூரில் செல்போன் கடை வைத்திருந்த தஞ்சையைச் சேர்ந்த சுதன் என்ற இளைஞர் தனது சொந்த ஊரான தஞ்சை கீழ வீதியில் செல்போன் கடை ஒன்றை திறக்க முடிவு செய்தார். திறப்பு விழா சலுகையாக செல்போன் 250 ரூபாய், ஹெட்செட் 5 ரூபாய், ஸ்மார்ட் வாட்ச் 250 ரூபாய் என்று அறிவித்தார். கூட்டம் அலைமோதியதால் போலீசார் வரவழைக்கப்பட்டு அனைவரையும் வரிசைப்படுத்தி கடைக்குள் அனுப்பி வைத்தனர். நான் மொபைல் ஷாப் திறக்கிறது ரொம்ப சிறப்பாக நினைக்கிறேன். எப்படின்னா நான் இங்கே தான் படித்தேன். மருதுபாண்டிய காலேஜ்லாம் படித்தேன். மருதுபாண்டிய காலேஜ் 2003 படிச்சுட்டு நான் வெளிநாட்டில் ஒரு 18 இயர்ஸாக மொபைல் ஷாப் வச்சுருக்கேன் சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் நம்ம படித்த இடத்துலையே மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணும் போது ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 ரூபாய்க்கு ஹெட்செட் கொடுக்குறாங்க. அப்புறம் இது 130க்கு நெக் பேண்ட் கொடுக்குறாங்க. அதுக்காகவே ரொம்ப கூட்டமாக இருக்குது சார். ஆமாம் சார். இல்லை நிற்கவே முடியல சார். இதனிடையே சலுகை விலையில் செல்போன் வாங்க குவிந்த கூட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சிப்காட் ஆலை கழிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சேலத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் வந்து நேரில் பார்வையிட்டு சென்றனர். பெருந்துறை அருகே 2700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டையில் பல்வேறு ஆலைகள் இயங்கி வருகின்றன. சில ஆலைகள் சட்டவிரோதமாக வெளியேற்றிய ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர் ஆதாரமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் சேலம் மாமாங்கம் பகுதியில் சாய ஆலைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் 6 பேருந்துகள் மூலமாக பெருந்துறை சிப்காட் வளாகத்தை பார்வையிடுவதற்காக வந்தனர். சிப்காட் வளாகத்தில் இருந்து செல்லும் நல்லா ஓடையில் கழிவுநீரை பார்வையிட்ட அவர்கள் பாதிப்புகள் குறித்து இங்குள்ள மக்களிடம் கேட்டறிந்தனர். நம்ம ஊர் மக்கள்லாம் இந்த தண்ணி பார்த்துட்டு நம்ம ஊர் மக்களையும் போய் விசாரிக்காங்க. எந்த டேப்லையும் நாங்கள் பார்த்தோம், எந்த டேப்லையும் தண்ணி வரல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் தண்ணி 200 DDS தான் இருக்குது. சேலம் மக்களுக்கு ஒரு வெயில் காலத்தில் டால்மியா தண்ணி தான் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் நாங்களும் ஒரு 48 நாளாக போராடிட்டு இருக்கோம். அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் தீவிர கவனம் செலுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் மைக் செட் அமைக்கும் போது ஸ்பீக்கர் பயன்படுத்தப்படுவதால் இதய நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே கூம்பு வடிவ ஒலிபெருக்கி குழாய்கள் அமைக்க அனுமதி வேண்டும் என்றும் மைக் செட் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் மைக் செட் உரிமையாளர்களுக்கான இசை போட்டி நடைபெற்றது. கம்பம் மெட்டுமலை அடிவாரத்தில் திறந்தவெளியில் நடந்த இசை போட்டி திருவிழாவில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 200 மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் பழங்கால கிராமபோன் இசைத்தட்டுகள் மற்றும் கூம்பு வடிவ குழாய்கள் வைத்து துல்லியமாகவும் தெளிவாகவும் பாடல்களை ஒளிபரப்பு செய்தனர். இந்த ஸ்பீக்கர் வச்சு ஃபங்க்ஷன் போடுன்றாங்க. ஸ்பீக்கரில் வச்சு போட்டோம்னாக்க டம்மு டிம்முன்னு வெடிக்கும் போது பக்கத்து வீட்டில் சட்டி ஊட்டியில் வருது. அதை கொஞ்சம் இதயம் பலிவுணமான இருக்கவங்கள இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்பீக்கரை போடுறாங்க. ஸ்பீக்கர்னால தான் பொதுமக்களுக்கு பாதிப்பு கூடுதலாக இருக்குது. ஆனால் குழாயினால் யாருக்குமே பாதிப்பு இல்லை. இந்த போட்டியினை கம்பம் மற்றும் தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த இசை ரசிகர்கள் ஆரவாரம் செய்து ரசித்தனர். கேரளத்தில் பிரபல நடிகையை கடத்தி ஓடும் வேனில் பாலியல் ரீதியாக தாக்கிய வழக்கில் அண்மையில் தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நீதிமன்றத்தின் மீது தாம் ஆரம்பத்திலேயே நம்பிக்கை இழந்ததாக பாதிக்கப்பட்ட நடிகை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டார். மற்ற 6 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு பலரை ஆச்சரியப்படுத்தியிருக்கலாம் என்று கூறியுள்ள நடிகை தம்மை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏதோ ஒன்று சரியாக நடக்கவில்லை என்று தாம் 2020ஆம் ஆண்டே உணர்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சட்டத்தின் முன்பு ஒவ்வொரு குடிமகனும் சமமாக நடத்தப்படுவதில்லை என்ற வலிமிக்க புரிதலை பல ஆண்டு வலி உணர்வு பூர்வமான போராட்டத்திற்கு பின்னர் தாம் பெற்றதாக கூறியுள்ளார். வழக்கின் தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நடிகர் திலீப்பின் முன்னாள் மனைவியும் முன்னணி நடிகையுமான மஞ்சு வாரியர், குற்றம் செய்தவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டனர் என்றும், ஆனால் இந்த கொடூரமான செயலை திட்டமிட்டு செயல்படுத்திய மனம் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக நன்கொடையாக பெற்ற பாதிக்கும் மேற்பட்ட தொகையை ஒப்பந்ததாரர்களை கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற நாளிதழ் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2022 முதல் 2024ஆம் ஆண்டு வரை அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா மாநிலங்களில் இருந்து பாஜக பெற்ற மொத்த நன்கொடை 77 கோடியே 63 லட்சம் ரூபாய். இதில் 58.89% அரசு ஒப்பந்தங்கள் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பிற அனுமதி பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்டவை. பீகார் மாநிலம் சுல்தான்கஞ்ச் பகுதியில் SPS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் கட்டிய பாலம் 2023ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி இடிந்து விழுந்த நிலையில் அதே நிதியாண்டில் அந்நிறுவனம் பாஜகவுக்கு 5 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. அதேபோல் இதே நிறுவனம் அசாமில் கட்டி வந்த பாலம் குறித்து IIT கவுகாத்தி ஆய்வு நடத்தி 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பொதுவெளியில் ஆய்வறிக்கை வெளியிடப்படவில்லை. இதன் மூலம் அரசு திட்ட ஒப்பந்தங்களை நன்கொடை வழங்கும் ஒப்பந்ததாரர்களுக்கே பாஜக அரசு வழங்குகிறதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் நொய்டாவில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் காற்று மாசால் எளிதாக பாதிக்கக்கூடிய வயதினருக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் முறையில் வகுப்பு நடத்தவும், 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் என இருமுறையில் வகுப்புகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நேரடி வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களுக்கு வருகை பதிவேடு எடுக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
தொடர்ந்து 118 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டினர். தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மா 35 ரன்களையும் கில் 28 ரன்களையும் எடுத்து அணிக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்தனர். 15.3 ஓவர்கள் முடிவில் வெற்றிக்கான இலக்கை எட்டி இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. கிரிக்கெட்டில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்கள் இலக்கின் மீது நம்பிக்கை வைத்தாலே சாதித்து விடலாம் என இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான 58வது விளையாட்டுப் போட்டிகள் சென்னை IIT வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேட்மிண்டன், கூடைப்பந்து, ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ், தடகளம் என 13 வகையான போட்டிகளில் 3800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சன் இதுவரை படிப்பிற்கு மட்டுமென இருந்த IIT கல்வி நிறுவனங்கள் தற்போது விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார். உங்களோட செல்ஃப் பிலீஃப் உங்களோட ரியாலிட்டியை வந்து ஷேப் அப் பண்ணும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் மோர் அண்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் மோர். யூ கேன் ஆல்சோ பிகம் தட். திரையரங்குகளில் ஒரு திரைப்படம் வெளியாகி 50 நாட்கள் கழித்தே OTT தளத்தில் அதை வெளியிட வேண்டுமென நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். பொன்ராம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன், சரத்குமார் நடித்த கொம்பு செய்வி திரைப்படம் வரும் 19ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் முன்னோட்ட நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. படத்தின் இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா நிகழ்ச்சியில் பேசும்போது பொன்ராம் தன்னை அணுகிய போது கதாநாயகன் சண்முக பாண்டியன் என அறிந்ததுமே ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். அப்போ கேப்டன் சார் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். இத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க. சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர். பின்னர் பேசிய சண்முக பாண்டியன் தனது தந்தையின் நெருங்கிய நண்பர் சரத்குமார் இந்த படத்தின் மூலம் தனக்கும் நெருங்கிய நண்பர் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். சரத்குமார் பேசியபோது சண்முக பாண்டியன் தன்னோடு மட்டுமின்றி கதாநாயகியுடனும் நல்ல கெமிஸ்ட்ரியோடு நடித்திருப்பதாகவும் அதை பிரேமலதா பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் கிண்டலாக கூறினார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அபாயகரமான அளவில் மோசமடைந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்று காலை டெல்லியின் சில பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 500 புள்ளிகளை நெருங்கியுள்ளதாக ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஆனந்த் விகார், அக்ஷர்தாம் பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 493ஆக பதிவாகியிருக்கிறது. இது காற்றின் தரம் மிக மிக மோசமடைந்துள்ளது என்பதை தெரிவிக்கும் குறியீடாகும். சர்தார் படேல் மார்க், பாராபுல்லா, பாரகம்பா சாலை, துவாரகா செக்டார், பண்டிட் பண்ட் மார்க் ஆகிய பகுதிகளிலும் காற்று பெருமளவில் மாசடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் டெல்லியில் அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். காற்று மாசினை குறைக்க டெல்லி அரசு போராடி வரும் நிலையில் அங்கு நாளுக்கு நாள் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய உயர்கல்வி ஒழுங்குமுறை கட்டமைப்பை மறுசீரமைக்கும் விதமாக விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவும், பொறியியல் கல்லூரிகளை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவும், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களை தேசிய ஆசிரியர் கல்விக் குழுவும் கண்காணித்து வருகின்றன. புதிய மசோதாவின்படி இந்த 3 அமைப்புகளும் கலைக்கப்பட்டு அவற்றிற்கு பதிலாக 12 உறுப்பினர்களை கொண்ட ஒரே அமைப்பாக ஆணையம் ஒன்று உருவாக்கப்படும். தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின்படி உயர்கல்வி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் இந்த அமைப்பே எடுக்க உள்ளது. ஒன்றிய அரசின் இந்த முடிவில் கல்வியில் மாநில உரிமைகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கேரளாவில் உள்ள அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் மற்றும் கேரள தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிப்பதில் மாநில அரசு மற்றும் ஆளுநர் இடையே மோதல் ஏற்பட்டது.
இது தொடர்பாக கேரள அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் துணைவேந்தரை தேர்வு செய்யாவிட்டால் நீதிமன்றமே நியமிக்கும் என்று கூறி கெடு விதித்தது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கேரள ஆளுநர் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான உச்சநீதிமன்ற கருத்தை விமர்சித்தார். சட்டத்தை அமலாக்குவதுதான் நீதிமன்றங்களின் பணியே தவிர சட்டத்தை உருவாக்குவது அல்ல என்று அவர் தெரிவித்தார். யுஜிசி விதிகளின்படி வேந்தரே துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் என்று ஆளுநர் கூறினார். இதனிடையே ஆளுநரை முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்று மாலை சந்தித்தார். அப்போது துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவியை டி.கே. சிவக்குமாருக்கு வழங்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்று 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் முன்பே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி டி.கே. சிவக்குமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என அவர்கள் கோரி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அளித்த விருந்தில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த விருந்தில் பங்கேற்ற டி.கே. சிவக்குமார் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து முதலமைச்சர் பதவி குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது ஆட்சி அமைத்த போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தனக்கு முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. விண்வெளித்துறையில் நாம் தற்போது செல்லும் வேகத்தில் தொடர்ந்தால் 2036ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி நிலையம் அமைவது சாத்தியம்தான் என்று இஸ்ரோ முன்னாள் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு பேட்டியளித்த அவர், குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இன்னும் 1.5 அல்லது 2 ஆண்டுகளில் தயாராகிவிடும் என்றார். குலசேகரன்பட்டினத்தில் இருந்து சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை கூட வைத்து அனுப்ப முடியும் என்ற அவர், அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்டாலே போதும் என்றார். இந்திய விண்வெளி நிலையம் அமைய வேண்டும் என்றால் மனிதர்கள் சென்று வரும் ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றும் மயில்சாமி அண்ணாதுரை குறிப்பிட்டார். ககன்யான் மேலே போயிட்டு அடியே வர்றதான். ஆனால் ஸ்பேடெக்ஸ் ஒன்று பண்ணோம், 2 செயற்கைக்கோள்களை இணைக்கிற மாதிரியும் அப்புறம் திருப்பி வர்ற மாதிரியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பண்ணி சாத்தியங்கள் வந்துருச்சு. இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் வந்து சந்திரயான் 3-4 வந்து அதுவும் சரியாக வரும். இதெல்லாம் இந்த பரிசோதனைகள்லாம் சரியாக வரும் பொழுது இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம வந்து 2035 பார்க்கும் பொழுது முதல் கட்டமான அந்த விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹொசூரில் கடும் குளிருக்கு மத்தியில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை கச்சேரியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான ரசிகர்கள் இளையராஜாவின் இசை கச்சேரியை மெய்மறந்து ரசித்தனர். காலஸ்திபுரம் பகுதியில் நடைபெற்ற இசை கச்சேரிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகளை பெற்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இடப்பற்றாக்குறையால் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இளையராஜா ஃபங்க்ஷனா ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரசிகை நானு, தீவிர ரசிகை. கால் ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். அவரை பார்க்க வேண்டிய 5,000 ரூபாய் டிக்கெட் நான் வந்திருக்கேன் பாருங்க. ஆனா எங்களுக்கு சீட்டு கிடையாது. நாங்க இப்ப என்ன பண்றது? இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் எதிராக திட்டமிட்டு வெறுப்பு பரப்பப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு நடத்திய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும், தேவாலயங்கள் இடிக்கப்படுவதும், பைபிள்கள் கொளுத்தப்படுவதும் திட்டமிட்டு பரப்பப்படும் வெறுப்பு அரசியலின் விளைவுகள் என்று அவர் குறிப்பிட்டார். இதை நாம் விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்றும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் திட்டமிட்டே வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறது, பரப்பப்படுகிறது, பகை வளர்க்கப்படுகிறது, திட்டமிட்ட மோதல்கள், தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. விழாவில் பேசிய நாகை விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ், நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிப்பதற்கு வேலை செய்யும் வகுப்புவாத சக்திகள் அந்த வேலையை தமிழ்நாட்டிலும் செய்ய பார்க்கிறார்கள் என்றார். கர்நாடக மாநிலம் ஆலந்தில் பாஜகவின் வாக்கு திருட்டு தொழிற்சாலை முழுமையாக அம்பலப்பட்டிருப்பதாகவும், ஓட்டு திருட்டுக்கு ஒரு வாக்குக்கு பாஜக 80 ரூபாய் செலவிட்டிருப்பதாகவும் அம்மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே சாடியுள்ளார். முன்னாள் ஆலந்து தொகுதி பாஜக எம்எல்ஏ சுபாஷ் கட்டேதார் மற்றும் அவரது மகன் ஹர்ஷனந்த கட்டேதார் ஆகியோர் மீது கர்நாடக சிறப்பு விசாரணை குழு 22,000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பிரியங்க் கார்கே, பாஜகவின் வாக்கு திருட்டு தொழிற்சாலை சந்தேகத்திற்கு இடமின்றி அம்பலப்பட்டிருப்பதாக சாடியுள்ளார். 5,994 வாக்காளர்களை நீக்க டேட்டா ஆபரேட்டர்கள், போலி சிம் கார்டுகள், மோசடி ஓடிபி தளங்கள் மற்றும் போலி உள்நுழைவுகள் மூலம் ஒரு முழு நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதை குற்றப்பத்திரிகை அம்பலப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஓட்டு திருட்டுக்கு வாக்காளருக்கு பாஜக தலா 80 ரூபாய் செலவிட்டது நமது ஜனநாயக உரிமையை எவ்வளவு மலினமாக மதிக்கிறார்கள் என்பதன் சான்றாகும் என்றும் அமைச்சர் பிரியங்க் கார்கே குறிப்பிட்டுள்ளார். பாமக சார்பில் அன்புமணி தரப்பு விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியுள்ள நிலையில் சட்டவிரோதமாக மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. சென்னை பனையூரில் பாமக விருப்ப மனு விநியோகத்தை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு, புதுச்சேரியில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய், தனித்தொகுதிக்கு 5,000 ரூபாய் என செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி சட்டவிரோதமாக விருப்ப மனுக்களை விநியோகித்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம், 10,000 பணம் கட்டி ஏமாற வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். மாயாஜால வித்தையும் கடைஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமக சார்பில் விருப்ப மனு விநியோகிக்கும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபியிடம் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் MLA பாலபாரதி, மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் தலைவர் ஹென்றி டீபன், ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான், ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் கு ஜக்கையன், மனிதநேய மக்கள் கட்சி MLA அப்துல் சமது, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று இந்துத்துவ அமைப்புகள் பேசுவதற்கு எதிராக இந்த பேரணியில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் வெளிமாநிலத்தை சார்ந்த ஆன்மீகம் என்ற பெயரில் யாரெல்லாமோ ஊடுருவி சாதி ரீதியாக வீடு வீடாக அவர்கள் ஒரு மறைவாக நின்று மக்களை இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இது போன்ற நடவடிக்கையில் யார் ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் எவரால் மேற்கொள்ளப்பட்டாலும் அதை மக்கள் முறியடிக்க வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த பேரணியில் கடவுள் முருகன், பாரதியார், இஸ்லாமிய சான்றோர்கள் வேடங்களில் குழந்தைகளும் பங்கேற்றனர். உதகை அருகே மஞ்சூரிலிருந்து கெத்தை நோக்கி மலைப்பாதையில் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். உணவை தேடி வனத்தை விட்டு வெளியேறி குட்டிகளுடன் சாலையில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம் அவ்வழியாக செல்லும் வாகனங்களை விரட்டுவதால் வாகன ஓட்டிகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மலைப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் யானைகளை கண்டால் புகைப்படம் எடுக்க அருகில் செல்லக்கூடாது என்றும் யானைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் பயணிக்கவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளனர். வண்டி வந்து முன்னாடி விட வேணும், அதே மாதிரி ஹார்ன் அடிக்க வேணும். வண்டி வந்து ரிவர்ஸ் விடுங்க, 2 பேருந்து தள்ளி நிறுத்துங்க. வண்டி வந்து எல்லாம் ஒரே கூட்டமா நிறுத்த வேணாம், ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நிறுத்துங்க. யானை கூட்டத்தின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆம்பூர் அருகே மிளகாய் பொடி தூவி அடுத்தடுத்த வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சான்றோர் குப்பத்தில் உள்ள நரேந்திரன் மற்றும் கார்த்திக் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 சவரன் தங்க நகை மற்றும் 70,000 பணத்தையும் திருடிச் சென்றனர். போலீஸ் ஆய்வில் தடயங்கள் சிக்கிவிடக் கூடாதென வீடு முழுவதும் மிளகாய் தூள் மற்றும் உப்பை கொட்டி சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தொழிலதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார். புதுச்சேரி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் அணிவகுத்து கடலில் நின்றது கவனிக்க வைத்தது.